பாகிஸ்தான் தீவிரவாதிகளை ஒழிக்க எடுக்கப்பட்ட ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா உள்நாட்டு நக்சலிசத்தை ஒழிக்க எடுக்கப்பட்ட ஆபரேஷன் ககரின் ஒரு பகுதியான ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறதுனா என்ன, ஏன் இந்த ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் முக்கியத்துவம் பெறுது அப்படிங்கறத நாம இப்ப பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியே பல தசாப்தங்களா நக்சலிசத்தை ஒழிக்க அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆபரேஷன் கிரீன்லாந்து அப்படின்னு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கூட இதுக்கான ஆபரேஷன்ஸ் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் ஏன் முக்கியத்துவம் பெறுது அப்படிங்கறத இப்போ நாம பார்க்கலாம். மே 21 சத்தீஸ்கர்ல நாராயண்பூர் அப்படிங்கிற பகுதியில 27 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. வெறும் 27 நக்சலைட்டுகள் மட்டும்தான் சுட்டுக் கொல்லப்படுறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, பசவராஜ் அப்படிங்கிறவரும் அவர்களோட சேர்ந்து சுட்டுக் கொல்லப்படுறார். இவர் யாரு அப்படின்னா மாவோயிஸ்ட் அமைப்போட பொதுச் செயலாளர். இந்த என்கவுண்டர் அப்படிங்கிறது தான் இந்த தாக்குதலை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்னா மாத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த பசவராஜ் மாவோயிஸ்ட் இயக்கத்தோட பொதுச் செயலாளரா இருந்தவர். கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் இந்த பசவராஜ் அப்படிங்கிறவர். இவரு முக்கியமான ஒரு புள்ளியா மாவோயிஸ்ட் இயக்கத்துல இருக்கிறாரு. மாவோயிஸ்ட் இயக்கத்தை தோற்றுவித்த சாரு மஜும்தார் அப்படிங்கிறவருக்கு அடுத்தபடியா பசவராஜ் இருந்திருக்கிறாரு. அதாவது ஒரு பொதுச் செயலாளர் நிலையில இருக்கிறவரு முதல் முறையா கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது இங்க முக்கியத்துவம் பெறுது. அடுத்து நம்ம பார்க்க போனா, இவரோட தலைக்கு 1 கோடி ரூபாய் பரிசு அறிவிச்சிருந்தது மத்திய அரசு. இப்ப இவரு இந்த ஆபரேஷன்ல என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா பார்த்தோம்னா, பொதுச் செயலாளர் நிலையில இருக்கிற ஒருத்தர் கடந்த 30 ஆண்டுகள்ல கொல்லப்படுறது இதுதான் முதல் முறை அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த நக்சலைட் இயக்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விளக்கத்தையும் நம்ம பார்த்துருவோம். 1967 மேற்கு வங்கத்துல நக்சல் பாரி அப்படிங்கிற கிராமத்துல விவசாயிகளுக்கும் நில உரிமையாளர்களுக்கும் இடையே ஒரு பெரிய மோதல் வெடிக்குது. அந்த மோதல்ல ஆயுதமேந்தி நில உரிமையாளர்களை விவசாயிகள் எதிர்க்கிறாங்க. இந்த இடத்துல தான் இந்த நக்சலைட் அப்படிங்கிற ஒரு இயக்கம் ஆரம்பிக்குது. இந்த நக்சலைட்டுகளை மாவோயிஸ்ட் அப்படின்னும் அவங்க அழைச்சுக்கிறாங்க. மாவோ, அதாவது சீனாவில் இருக்கக்கூடிய கம்யூனிச தலைவர் மாவோட கொள்கைகளை ஃபாலோ பண்றதுனால அவங்கள மாவோயிஸ்ட் அப்படின்னும் அழைக்கிறாங்க. அவங்களோட ஆரம்ப கட்ட நோக்கம் அப்படிங்கறது பார்த்தோம்னா, ஆயுதம் தாங்கிய போராட்டத்தின் மூலம் மக்கள் கிட்ட ஜனநாயக புரட்சியை நடத்தி இந்தியால பொது உடைமையை நிலைநாட்டுறது அப்படிங்கறதான் அவங்களோட ஆரம்ப கால நோக்கமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நக்சல்கள் எப்படி ஆயுதங்களை கொண்டு ஒரு பெரிய கலவரங்களையும் பெரிய பெரிய அழிப்புகளையும் நடத்துறாங்க அப்படிங்கிறது வரலாறு. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இந்த ரெட் காரிடார். இந்த ரெட் காரிடார் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நக்சல்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகளை ரெட் காரிடார், சிவப்பு தாழ்வாரம் அப்படின்னு அழைக்கிறாங்க. அதுல முக்கியமா பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர், ஒடிசா, ஆந்திர பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா இந்த மாநிலங்கள் எல்லாமே ரெட் காரிடார் அப்படின்னு அழைக்கப்படுது. நக்சல்களோட ஆதிக்கம் இங்க அதிகமா இருக்கு. இந்த மாநிலங்கள்ல நக்சல்கள் அழிக்க முடியாத, அசைக்க முடியாத ஒரு சக்தியா மாறுறாங்க. ஒரு கட்டத்துல நக்சல்கள் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வளர்றாங்க அப்படிங்கறதையும் நாம பாக்குறோம். அடுத்ததா பார்த்தோம்னா, இவங்களோட தாக்குதல் முறைகள், திடீர் தாக்குதல், ஆம்பிஷிங், அதாவது திடீர்னு ஒரு தாக்குதலை நக்சல்கள் எப்பவுமே முன்னெடுப்பாங்க. அடுத்து கன்னிவெடி தாக்குதலை பிரதானமா பயன்படுத்துவாங்க. கெரிலா தாக்குதலும் இவங்களோட ஒரு முறையா இருந்திருக்கு. முக்கியமா இவங்க அதிகமா துப்பாக்கி சூடு நடத்தக்கூடிய ஒரு இயக்கமா இருக்கிறாங்க. 2000 நக்சல்களோட ஆதிக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே உச்சகட்டமான ஒரு நிலையில இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். கிட்டத்தட்ட 15,000 இருந்து 20,000 நக்சலைட்டுகள் வரைக்கும் 2000ஆம் ஆண்டுல இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்ததா பார்த்தோம்னா, இவங்களால இதுவரைக்கும் நக்சல்கள் இயக்கம் தோன்றிய காலத்திலிருந்து இதுவரைக்கும் 10,000க்கும் அதிகமான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு டேட்டாஸ் கொடுக்கிற வரலாறா இருக்கு. இதுல பார்த்தோம்னா, முக்கியமா அதிகமா நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்னு பார்த்தோம்னா 2010 ஏப்ரல்ல சத்தீஸ்கர்ல தண்டேவாடா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரே நாள்ல 75 சிஆர்பிஎஃப் பணியாளர்களும் ஒரு மாநில காவல் கான்ஸ்டபிளும் கொல்லப்பட்டிருக்காங்க. இதுதான் மாவோயிஸ்டுகளோட ஒரு நாள் மிகப்பெரிய தாக்குதல். இதுவரை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2 ஆண்டுகள் டேட்டாவை பார்த்தோம்னா அரசு எடுத்திருக்கிற நடவடிக்கைகளின் மூலமா 2024ஆம் ஆண்டுல 290 நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 1090 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. 881 பேர் சரணடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். அடுத்ததா 2025 இந்த 4 மாதத்துல 120க்கும் மேற்பட்ட நக்சல்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற டேட்டாவையும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்டோட ஒரு முக்கியமான அம்சம் அப்படின்னு பார்த்தா, மற்ற ஆபரேஷன்களை விட இது எப்படி வேறுபடுது அப்படின்னு பார்த்தோம்னா, 2026 மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள
இந்தியால இருந்து நக்சலிசத்தை முழுமையா ஒழிக்கணும் அப்படிங்கறது தான் இந்த ஆபரேஷன் காகரின் கீழே வர ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்டோட முக்கியமான நோக்கம் அப்படிங்கறத பாக்குறோம். சோ இந்த ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் கீழே என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டிருக்குன்னா 214 நக்சல் மறைவிடங்கள் அழிக்கப்பட்டிருக்கு, நக்சல்களின் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு, கிட்டத்தட்ட 12,000 கிலோ அளவுக்கு அவங்க சேகரிச்சு வச்சிருந்த உணவுப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அடுத்ததா பார்த்தோம்னா நக்சல்களோட தொழில்நுட்ப பிரிவு அழிக்கப்பட்டிருக்கு. அதாவது அவங்க தனக்கு தானாவே ஆயுதங்களை தயாரிக்கிற திறன் கொண்டவங்க, அவங்களோட தொழில்நுட்ப பிரிவு, அந்த தொழில்நுட்ப பிரிவு அழிக்கப்பட்டிருக்கு. அவங்களோட ரேஷன் பொருட்கள் கையிருப்பு, அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களும் கைப்பற்றப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இதுல மிக முக்கியமான வெற்றி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல மாவோயிஸ்டோட பொதுச் செயலாளர் பசவராஜ் சுட்டுக் கொல்லப்பட்டதுதான் இந்த ஆபரேஷனோட மிக முக்கியமான மைல்கல்லா பார்க்கப்படுது. ஏன்னா மாவோயிஸ்ட் இயக்கத்தோட ஒரு முக்கியமான தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறதுனால மாவோயிஸ்ட் இயக்கம் சிதறுண்டு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட அவங்க இறுதி கட்டத்தை எட்டிட்டாங்க அப்படின்னே சொல்லப்படுது. இந்த ஆபரேஷன் ககரின் மூலமான ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்டின் மூலமா நக்சல்களின் இறுதிக்கட்டம் நெருங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து இந்த ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் நடந்துகிட்டே இருக்கு.